கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வசனத்தில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், இரண்டாவதாக அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், என்னுடைய வலது பக்கத்தில் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நாம் எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைக்க வேண்டும், பின்பாக வைக்கக்கூடாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நம்முடைய வலதுபுறத்தில் வைக்க வேண்டும், இடதுபுறத்தில் வைக்கக்கூடாது. வலதுபுறம் என்பதும் முன்பாக என்பதும் ஆண்டவராகிய இயேசுவுக்கு முன்னுரிமை கொடுப்பது. அதாவது நாம் செய்கிற செயல்களிலே எந்த சொந்த பந்தத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இயேசுவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். சொந்த பந்தங்களை நாடி, ஊர்ஜனங்களை நாடி, உலகத்தின் ஐக்கியத்திலே கர்த்தரை விட்டு விலகிவிடக்கூடாது. நாம் எப்பொழுதும் கர்த்தரை முன்பாக வைத்திருக்க வேண்டும், எப்பொழுதும் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அன்பான தேவஜனமே, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நாம் பிரயாணப்படும் போது நம்மோடு கூட வருவார். நம்முடைய செயல்களிலே நம்மோடு கூட வருவார். சமாதானத்தை தந்து நடத்துவார். எல்லா தடைகளையும் மாற பண்ணுவார். நம்மோடு கூட இருந்து ஜெயத்தை தருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.